அனைவருக்கும் வணக்கம். இது தரம் 5 மாணவர்களுக்கான திறன் விருத்தி. இன்று மேல் மாகாண கல்வி திணைக்களம் ஆரம்ப பிரிவு தரம் 5 மாணவர்களுக்கு நடத்தப்படும் பயிற்சி கணிப்பீடு 2025 குறிய வினாத்தாளை பார்க்க போகிறோம். இது திறன் 2 குறிய வினாத்தாள். திறன் 2 பொருள் உரைத்தல் திறன். ஏதேனும் வரைவு, அட்டவணை, சம்பவம், சந்தர்ப்பம் அல்லது செயல் ஒன்றை பற்றி விளக்குவது. தற்பொழுது வினாத்தாளை பார்ப்போம். தரப்பட்ட எல்லா கருத்துக்களுடனும் பொருந்தும் படத்தை தெரிவு செய்க. இங்கே தரப்பட்டுள்ள கருத்து மஞ்சள் நிறம், முட்டையிடும், மெதுவாக நகரும், இலைகளை உண்ணும். அதிலே நாம் பார்க்கின்ற போது இங்கே முட்டையிடும் என்பது இந்த ஆமைக்கும் பொருந்தும். அதே போல மெதுவாக நகரும் என்பதும் ஆமைக்கும் பொருந்தும். ஆனால் இங்கே மஞ்சள் நிறம் என்ற ஒன்று காணப்படுகிறது. அதே போல இலைகளை உண்ணும் என்ற ஒன்றும் காணப்படும். அந்த வகையில் பார்க்கின்ற போது விடை இரண்டாவது விடை. அடுத்தது பலம் வாய்ந்தது, தாவர உண்ணி, அதிக ஞாபக சக்தி. அது இலகுவாக நாம் இனங்கண்டு கொள்ளலாம். யானை இரண்டாவது விடை. அடுத்ததாக தரப்பட்டுள்ள படத்தை உரிய முறையில் விளக்கும் விடையை தெரிவு செய்க. சுவையூட்டி, உணவு, தாவரம், நிலம். தாவரம், கடல், சைவம், நீர். கடல், உணவு, அசைவம், நீர். இங்கே தரப்பட்டுள்ள படம் மீன் என்றபடியால் இதிலே கடல், உணவு, அசைவம், நீர் இந்த விடை பொருத்தமானதாக அமையும். மூன்றாவது விடை. அடுத்தது இங்கே வண்ணத்து பூச்சி தரப்பட்டுள்ளது. அது குழு, ஒற்றுமை, இரவு வேளை, அழகு, பல வண்ணம், தேர், நோய்காவி, பூச்சி, சுத்தம். இதுல இங்க நோய்காவி பாரபடியே இந்த விடை பொருத்தமற்றது. இதில் பொருத்தமானது இரண்டாவது விடை, அழகு, பல வண்ணம், தேர். அடுத்ததாக குறைந்த தொடர்புள்ள விடையை தெரிவு செய்க. இவ்வாறான வினாக்களில் நாங்கள் இந்த வினவுகின்ற வினாவில் முக்கியமான சொல் ஒன்று காணப்படும். குறைந்த என்பது, குறைந்த தொடர்புள்ள என்பது இங்கே நாங்கள் அவதானிக்க வேண்டிய சொல். அந்த வகையில் இது பலகை, இரும்பு, மண். இங்கே தரப்பட்டுள்ள படம் மேசை என்றபடியால் நாங்கள் மண் என்பதை தெரிவு செய்ய முடியும். அடுத்ததாக இங்கே தரப்பட்டுள்ள படம் பட்டம், வான், நீர், காற்று. இதற்கு பொருத்தமானது நீர். ஏனென்றால் நீருக்கு பட்டத்துக்கு பொதுவாக தொடர்பு இல்லை. இங்கே முதலாவது 5வது வினாவில் இந்த பலகை, இரும்பு என்பது அது மேசையுடன் தொடர்புடையது. தற்பொழுது இரும்பாலான மேசைகளும் காணப்படுகிறது. அடுத்ததாக 7வது வினா, பின்வரும் விவரணத்திற்கு பொருத்தமான விடையை தெரிவு செய்க. கண்ணால் பார்க்கக்கூடியது, காதால் கேட்க முடியாதது, எங்கும் கொண்டு செல்லக்கூடியது. கண்ணால் பார்க்கக்கூடியது, கண்ணால் பார்க்கக்கூடியது என்று சொல்லுகின்ற போது தொலைக்காட்சி பெட்டியும் வரும். காதால் கேட்க முடியாது என்றால் இந்த தொலைக்காட்சி பெட்டியோ வானொலி பெட்டியோ வராது என்றபடியா நாங்கள் எங்களுக்குரிய விடை இந்த இரண்டாவது பத்திரிகை. அடுத்தது 8வது வினா, ஏபிசிக்கு பொருத்தமான சொற்கள் முறையே அந்த இடைவெளியை நிரப்ப வேண்டும். இங்கே சிற்றுண்டி என்பதற்கு வடை, லட்டு தரப்பட்டுள்ளது. எனவே சிக்கு ஒரு பொருத்தமான சொல்லு வர வேண்டும். அதே போல உணவு வகை என்பதில் பிட்டு, தோசை என்பன தரப்பட்டுள்ளன. இங்கே இளநீர், தேநீர், ஐஸ்கிரீம் என்பன தரப்பட்டுள்ளது. இங்கே ஏ, பி, சி என்பவற்றை நாம் கருத வேண்டும். ஏயினுடைய விடை ஏதாவது குடிபானமாக இருக்கும். பியினுடைய
விடை வந்து ஏதாவது உணவு வகைக்குரிய ஒரு உதாரணமாகும். சீயினுடைய விடை வந்து சிற்றுண்டிக்குரிய ஒரு உதாரணமாகும். என்றபடியால் நாங்கள் இந்த விடையை தெரிவு செய்கின்ற போது இங்கே காணப்படுகின்ற விடையில் முதலாவதாக குடிபானம், அது ஏ விடையிலும் இருக்கிறது. ஆனால் அடுத்ததாக இட்லி, அங்கே மோதகம் இருக்கு, அது சிற்றுண்டி வகை ஏ விடையில். ஆனால் இட்லி பொருத்தமானது. அடுத்தது மோதகம் சிற்றுண்டி வகை. எனவே இந்த மூன்றாவது விடை பொருத்தமான காணப்படும். பின்வருவனவற்றில் எப்போதும் உண்மையான கூற்று. கதிரைகள் மரத்தால் செய்யப்பட்டவை. நாம் ஏற்கனவே பார்த்தது போல கதிரை இரும்பாலான கதிரைகளும் உள்ளன. நாளை பாடசாலை நடைபெறும், அது எப்போதும் உண்மையானதல்ல. எனவே உண்மையான கூற்று வானவில்லில் 7 நிறங்கள் உண்டு என்பதா. அடுத்ததாக பின்வருவனவற்றில் எப்போதும் பொய்யான கூற்று. 10வது, யானை காட்டில் வாழும், அது தாவர உண்ணி, அது உண்மையானது. உடம்பு கொடிய பிராணி, அது நோய்களை பிறப்பும், அது உண்மையானது. அப்ப மூன்றாவது கூற்று சூரியன் மேற்கில் உதிக்கும், இது எப்போதும் பொய்யானது. ஏனென்றால் சூரியன் எப்போதும் கிழக்கிலேயே உதிக்கும். அடுத்ததாக 11வது வினா, அடம்பன் கொடியும் திரண்டால் மிடுக்கு என்னும் பழமொழியின் கருத்தை ஒத்த இன்னுமொரு பழமொழி. முயற்சி உடையோர் இகழ்ச்சி அடையார், அது விடாமுயற்சி பலந்தரும் என்பதே அதனுடைய பொருள். முற்பகல் செய்யின் பிற்பகல் விளையும் என்பது நாம் ஒரு செயலை செய்கின்ற போது அதனுடைய விளைவுகள் நம்மை வந்து சேரும் என்பது. ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு என்பது, அதாவது ஒற்றுமையே பலம். அந்த பொருளேயே இந்த அடம்பன் கொடியும் திரண்டால் மிடுக்கு என்ற பழமொழியும் காணப்படுகின்றது. எனவே இதற்குரிய விடை ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு என்பதாகும். அடுத்ததாக 12, என்றும் நிலைத்திருக்கும் என்னும் கருத்துக்கு பொருத்தமான உவமை தொடர். கல்மேல் எழுத்து போல. கல்மேல் எழுத்து போல என்பது என்று நிரந்தரமானது. நீர்மேல் எழுத்து போல என்பது நிரந்தரம் இல்லாதது. குன்றிலிட்ட தீபம் போல என்பது புகழ் பெற்று அல்லது பிரகாசித்து விளங்குவது. அடுத்தது, ஒரு பாடசாலையில் 3 இல்லங்களுக்கான மாணவர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் வழங்கப்பட்ட நிறங்களும் வடிவங்களும் கொண்ட இலட்சினைகள். நாங்கள் இங்கே முதலில் வினாவை பார்ப்போம். ஏனென்றால் இங்கே பல தரவுகள் தரப்பட்டுள்ளன. நீல நிற முக்கோணி இலட்சினை யாருக்கு வழங்கப்பட்டுள்ளது? நீல நிறத்தை பார்க்கிறோம். இங்கே அது பாரதி இல்லத்துக்கு வழங்கப்பட்டுள்ளது. முக்கோணி இலட்சினை யாருக்கு வழங்கப்பட்டுள்ளது? பெண் பிள்ளைகளுக்கு வழங்கப்பட்டுள்ளது. எனவே இதற்கு மூன்றாவது விடை பாரதி இல்ல, பெண் பிள்ளைகள். நாங்கள் இவ்வாறு இலகுவான முறையிலே இந்த விடைகளை கண்டுகொள்ள முடியும். விடைகள் 3 நமக்கு தரப்பட்டுள்ளது, மிகப்பெரிய உதவியாக இருக்கும். அதிலிருந்து நாங்கள் இந்த வினாக்களை அணுக முடியும். அடுத்ததாக, மாணவர்கள் கணனி அறைக்கு சென்று நூல்களை எடுத்து வாசித்தனர். இவ்வாக்கியம் கருத்துள்ளதாக அமைவதற்கு செய்ய வேண்டிய மாற்றம். கணனி அறைக்கு பதிலாக விஞ்ஞான ஆய்வுக்கூடம், அதாவது விஞ்ஞான ஆய்வுக்கூடம் பரிசோதனைகள் செய்யும். கணனி அறைக்கு பதிலாக மைதானம் விளையாடுவது. கணனி அறைக்கு பதிலாக நூலகத்துக்கு என்பதே சரியான விடை. ஏனென்றால் வாசிப்பதற்குரிய நூல்கள் வைக்கப்பட்டுள்ள இடம்தான் நூலகம். அதுவே சரியான விடையாக அமையும். மூன்றாவது விடை. அடுத்ததாக 15வது வினா, வங்கியில் காசோலையை மாற்றினால் பிணம் கிடைக்கும். நாம் கவனிக்க வேண்டிய கூற்று இது, பிணம் கிடைக்கும். இக்கூற்று சரியாவதற்கு செய்ய வேண்டிய மாற்றம் வங்கிக்கு பதிலாக தபாலகம். தபாலகம் என்பது பொருத்தம் இல்லாதது. ஏனென்றால் காசோலையை தபாலகத்தில் மாற்ற முடியாது. காசோலைக்கு பதிலாக காசு கட்டளை படிவம், அதுவும் பொருத்தமற்றது. ஏனென்றால் அது காசு கட்டளை படிவம் மாற்றும் இடம் தபாலகம். பிணத்திற்கு பதிலாக பணம். பிணத்திற்கு பதிலாக பணம், காசோலையை மாற்றினால் பணம் கிடைக்கும். அது சரியான விடை. அடுத்ததாக 16, முதலாவது மீன், அடுத்தது தவளை, அடுத்தது நத்தை. 3 பிராணிகள் தரப்பட்டுள்ளன. இவற்றின் தரப்பட்டுள்ள உருக்களுக்கு பொருத்தமான சொற்கள் முறையே அமையும் விடையை தெரிவு செய்க. இவற்றின் நகரும் செயற்பாடுகள் தரப்பட்டுள்ளன. நீந்துதல், அது மீனுக்கு பொருந்தும். நடத்தல், அது தவளைக்கு பொருந்தாது. எனவே இந்த விடை பொருத்தமற்றது. அடுத்தது நீந்துதல் சரியானது. ஊறுதல்,
ஊர்தலும் தவளைக்கு பொருத்தமற்றது. ஏனென்றால் தவளை பாயும். இப்ப நீந்துதல், பாய்தல், ஊர்தல். மீன் நீந்தும், தவளை பாயும், நத்தை ஊர்ந்து செல்லும். எனவே மூன்றாவது விடை சரியானது. சரி பிள்ளைகளே, அடுத்த வினா, வினா இலக்கம் 17. இங்கே முதலாவது கத்திரிக்கோல், அடுத்தது பென்சில், அடுத்தது மோதிரம் தரப்பட்டுள்ளது. எனவே இதற்கு பொருத்தமான விடையை நாம் பார்க்கின்ற போது வெட்டுதல், வரைதல், அணிதல் என்பது பொருத்தமானதாக இருக்கும். ஏனென்றால் கத்திரிக்கோல் வெட்டுவதற்கு பயன்படும், பென்சில் வரைவதற்கு பயன்படும், மோதிரம் அணிவதற்கு பயன்படும். அடுத்தது 18வது மான், யானை, தவளை இவற்றின் ஒலிகள் தரப்பட்டுள்ளது. இது மரபு தொடருடன் சம்பந்தப்பட்டது. ஒலிகள் தரப்பட்டுள்ளன. மான் குயிக்கும், அடுத்தது யானை பிளிரும், தவளை கத்தும். நாம் இங்கே ஏனைய மற்றதை ஊளையிடும் நரி. அதுதான் ஒரு வித்தியாசமானது. சரியான விடை இரண்டாவது விடை, மான் குயிக்கும், யானை பிளிரும், தவளை கத்தும். அடுத்தது தரப்பட்டுள்ள பாடலை வாசித்து வினாக்களுக்கு விடை தருக. தாகம் தீர்க்கும் நுங்கு, தண்ணீர் போல நுங்கு, தேகச்சூடு நீங்க செய்யும் சின்ன நுங்கு. பனையின் பிஞ்சுக்குரிய மரபு பெயர் எது? பனையின் பிஞ்சு நுங்கு. இரண்டாவது விடை சரியான. அடுத்ததாக 20வது வினா, தடித்த எழுத்திலுள்ள சொற்களின் ஒத்த சொல்லை தெரிவு செய்கிறீங்க. தடித்த எழுத்துக்கு 2 சொல்லு காணப்படுகிறது. கண், கண் தெரியாத முதியவர் வீதியில் தடுமாறினார். இங்கே முதலாவது விடையிலே பாதை என்பது தரப்பட்டுள்ளது, அது பொருத்தமற்றது. இரண்டாவது இலை, மூன்றாவதுலேயும் விழி, அது 2க்கும் கண் என்பதற்கு சரியானது. ஆனால் அடுத்த சொல்லை பார்க்க வேண்டும், வீதியில். வீதியில் என்பதற்கு பொதுவானது, வழியில் என்பது பொருத்தமானது. தெரு என்பது பாதை என்று வந்தாலும் இங்கே அந்த வாக்கியத்துடன் இணைந்து செல்வது வீதி, வழியில். எனவே விழி தெரியாத முதியவர் வழியில் தடுமாறினார் என்பது பொருத்தமானது. சரி பிள்ளைகளே, இது இலகுவான பகுதி. இதனை நீங்கள் தேவையெனில் மீண்டும் இந்த காணொளியை பார்வையிட்டு மேலதிக விளக்கங்களை பெற்றுக்கொள்ள முடியும். இன்னும் ஒரு காணொளியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.